அவ பெண்ணு அழகா இருக்க ஆசைப்பட்டாப்பா இந்த மாமா தாய. ஏன்னா ராம வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டா சீதை. அந்த கதையில அப்படித்தானே எழுதி வச்சிருக்கேன், மறுவார்த்தையும் கிடையாது. ஆனா வந்திருக்கிறது பொய்யானதுமா, நமக்கு எதுக்கு அது கழுதுன்றது அவ கேட்க போறாளா? அவ கேட்டுட்டாலாம், இவன் பிடிக்க போறானா, பின்னாடி ஓடுறானா. ஓடி போனதுக்கு அப்புறம் அங்க போய் இவன் கத்துறது மாதிரி அவன் கத்துனானா, அதை தேடி இவன் தம்பியாரன் தேடி போயிட்டானா. இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த பாயிண்ட் பிடிக்கிறீங்க இதுல எந்த பாயிண்ட்ல அந்த இது வந்து கரெக்டா அவ்வளவு ஆழமா போயிருக்காங்க. நான் ஒன்னும் சொல்லல. இது மகாபாரதம் இருக்கட்டும், ராமாயணம் இருக்கட்டும், பௌத்திகமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொன்றும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு புக்கும் நான் 10 தடவை புரட்டி படிச்சேன். அவ்வளவு தூரம் ஆராய்ச்சி. இதுல என்ன 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 படிச்சுட்டே முன்னாடி தூக்கி போடல நானு. இதுக்குள்ள என்ன ஓட்ட வச்சிருக்கான் அப்படி படிச்சேன் நானு. அதனால இந்த விவாதம் பண்றதுக்கு எனக்கு அது ஈஸியா இருக்கும். சொல்ல முடியும் இந்த இடத்துல இதை வச்சிருக்கேன், இந்த தப்பு இருக்கு. புரிஞ்சுதா நான் சொல்றது? புரிச்சிடல. ரைட்டு. லட்சுமண மூக்கறுத்தான். உங்க அண்ணன் பொண்டாட்டி மாத்திரம் பொண்ணு, இன்னொருத்தன் வீட்டுல பிறந்து வந்தவோ பொண்ணு இல்லையா? பொண்ணுன்னு பார்க்காம அவன் மூக்கறுத்த அசிங்கப்படுத்தினா அவன் சண்டைக்கு வர மாட்டானா? கேட்டா அவ விரும்புனா நீ ஏத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு. அப்படி செய்யலாமா? நான் என்ன சொல்றேன், விரும்புனா உன்னால ஏத்துக்கிற முடிஞ்சா ஏத்துக்கோ, இல்லைன்னா தாயை கையெடுத்து கும்பிட்டு போய் வான்னு சொல்லலாம்ல. அவன் மூக்கா இருக்கணும். ஒரு பெண்ணை மூக்கா இருக்கலாமா? நீ அவன் தங்கச்சி மூக்கா இருக்க, உங்க அண்ணன் முன்னாடி அவன் தூக்கிட்டு போனான். இதுல இத்தனை தப்புகள் இருக்கு. அதுல வேற இவங்க சண்டைக்கு வந்துருவாங்க, வேற நாங்க நின்றுட்டு இருக்கோம்னு சொல்லி. இன்னைக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்களே சார். இன்னைக்கு அவங்க நேரம்